வியாழன் இரவு நேர பரிசுத்த ஆவியின் இரட்டிப்பான நன்மை அற்புத பிரார்த்தனை. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஏப்ரஹாம் தன் உறவினராகிய லோத்துவும் அவருடைய சொத்துக்களும் சத்துருக்களால் கொள்ளையடிக்கப்பட்ட போது ஏப்ரஹாம் துணிச்சலுடன் சென்று போராடி இழந்த எல்லாவற்றையும் ஒரு பொருளும் குறையாமல் திரும்ப கொண்டு வந்தார். இழப்புகளை மீட்பதற்கும் ஆசீர்வாதங்களை தக்க வைப்பதற்கும் இவரது விசுவாசமே சிறந்த முன்மாதிரி. பரிசுத்த ஆவியின் ஆராதனை. மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நள்ளிரவு வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம். ஏப்ரஹாமுக்கு வெற்றியை தந்து இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுத்த உமது வல்லமையுள்ள கரத்திற்காக ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் இப்போது என் இல்லத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஒருவரே என் வாழ்வின் அஸ்திவாரத்தை செப்பனிடுபவர். சகல காரியங்களுக்குமான மகா பயனுள்ள ஜெபம். மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த அமைதியான இரவு வேளையில் சத்துருக்கள் கவர்ந்து சென்ற அனைத்தையும் மீட்டெடுத்த ஏப்ரஹாம் போல நானும் என் வாழ்வின் இழந்த ஆசீர்வாதங்களுக்காக உம்மிடம் கதறுகிறேன். என் குடும்பத்தின் சமாதானம், பறிபோன பொருளாதார மேன்மைகள் மற்றும் கை நழுவி போன மேன்மையான வாய்ப்புகளை எண்ணி என் ஆத்துமா தவிக்கிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே அதை தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சகரியா 9:12 என்ற உன்னதமான வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வின் சிறையிருப்பை இன்று நள்ளிரவிலேயே மாற்றுவீராக. சத்துருக்கள் திருடிக்கொண்ட என் சந்தோஷம், வஞ்சிக்கப்பட்ட என் சொத்துக்கள் மற்றும் கசந்து போன என் உறவுகள் யாவையும் ஏப்ரஹாம் லோத்துவை மீட்டது போல நீரும் இன்று எனக்கு திரும்ப தந்து நான் இழந்ததை விட இரட்டிப்பான நன்மையை எனக்கு கட்டளையிடுவீராக என்று உருக்கமாக வேண்டுகிறேன். அதிசயங்களின் நாயகரே, ஏப்ரஹாமை ஆசீர்வதித்து அவரை ஒரு பெரிய ஜாதியாக்கினது போல என் வாழ்வின் சகல குறைகளையும் இன்று இரவு நிறைவாக்குவீராக. என் சரீரத்தில் வேரூன்றி இருக்கும் தீராத நோய்கள் மற்றும் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்ட பலவீனங்கள் யாவையும் உமது தழும்புகளால் இன்று சுகமாக்குவீராக. என் குடும்பத்தை பிடித்துள்ள தீர்க்க முடியாத கடன் சுமைகள் மற்றும் வறுமையின் பிடிகள் இன்று இரவோடு அருந்து போகட்டும். என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பிடித்துள்ள இருளின் தடைகளை தகர்த்து அவர்களை தேசத்தில் தலை சிறந்தவர்களாக உயர்த்துவீராக. இன்றைக்கே அதை தெரிவிப்பேன் என்ற உமது வார்த்தையின்படி நாளை விடியும் முன்பே என் காரியங்களில் ஒரு தெய்வீக திருப்பத்தை நான் காணச் செய்வீராக. நான் உறங்கும் இந்த வேளையில் உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்காக யுத்தம் செய்து நாளை வெள்ளி விடியும் போது ஏப்ரஹாமை போல நான் சகலத்தையும் மீட்டெடுத்தேன் என்ற மகா பெரிய சாட்சியோடு நான் எழுந்திருக்க கிருபை செய்வீராக. ஆமென்.